பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல முக்கியமானது தான் பிசிஓடி. பெண்களுக்கு பொதுவாகவே 2 ஓவரிஸ் இருக்கு. சினைப்பைகள் 2 சினைப்பைகளையும் சின்ன சின்னதான நீர்க்கட்டிகள் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஓவரிஸ் வந்து ஒரு பாதாம் சைஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை சுற்றி சின்னதாக நம்ம வந்து எப்படின்னா அந்த பேர்ஸ் முத்துக்கள் எல்லாமே கோர்த்த மாதிரி லைனாக நம்ம பிசிஓடி இருந்ததுன்னா இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, எந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளில் முக்கியமானது தான் பிசிஓடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிசிஓடி பிரச்சனைக்கு என்ன காரணம், முழுமையான தீர்வுகள் எளிமையாக சித்த மருத்துவத்தில் எப்படி குணம் பெறலாம்ன்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பிசிஓடி அப்படின்னா இப்போ பெண்களுக்கு பொதுவாகவே 2 ஓவரிஸ் இருக்குது. சினைப்பைகள் 2 சினைப்பைகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய யூட்ரஸ்க்கு 2 சைட்லையும் ரைட்டு லெஃப்ட் ஓவரிஸ் இருக்கும். இந்த ஓவரிஸில் சின்னதாக நீர்க்கட்டிகள் உருவாக ஆரம்பிக்கும். பொதுவாக ஓவரிஸில் மட்டும்தான் நீர்க்கட்டிகள் வருமானா நம்ம உடலில் மற்ற உறுப்புகளையும் வரலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கிட்னிஸில் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற கண்டிஷன். சிறுநீரகங்களையும் சின்னதான நீர்க்கட்டிகள் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஓவரிஸ்லையும் சின்ன நீர்க்கட்டிகள் நமக்கு உருவாகுது. பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா தான் இந்த கண்டிஷன் வரலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பிசிஓடி இருக்குது அப்படின்னா நம்ம உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது ஓவரிஸ் வந்து ஒரு பாதாம் சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை சுற்றி சின்னதாக நம்ம வந்து எப்படின்னா அந்த பேர்ஸ் முத்துக்கள் எல்லாமே கோர்த்த மாதிரி லைனாக நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் அதில் வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து வெளியில் வராமல் ஸோ நமக்கு பீரியட்ஸ் இதனால் தடைப்படுறது தான் பிசிஓடி அப்படின்னு சொல்கிறோம். பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அப்படின்ட்டு. அப்போ நிறைய சின்ன நீர்க்கட்டிகள் ஓவரிஸில் இருக்கிறதுனால மாதம் வரக்கூடிய மாதவிடாய் வந்து நமக்கு தள்ளி போகிறது. இதனால் என்னங்க ஏற்பட போகுது? சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னா மாதவிடாய் ஒரு பெண்ணுக்கு நடக்கலைன்னா என்னென்ன மாற்றங்கள் உடலில் ஏற்படும் பார்த்தோம்னா கழிவுகள் வெளியேறாமல் அது அப்படியே தங்கப்படுது. உடல் உஷ்ணம் அதிகமாக மாறும். என்னென்னா ஏன் இதனால் உடல் உஷ்ணம் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெகுலராக 28லேருந்து 32 நாட்களுக்குள்ள மாதவிடாய் அப்படின்றது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் நடக்கணும். இது நடைபெறலைன்னா அந்த உடலோட இயக்கம் வந்து மாறுபடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவையில்லாத கழிவுகள், ஹார்மோன்ஸ் எல்லாமே உடலில் தேங்க ஆரம்பித்து நமக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலுமே பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு பார்த்தோம்னா உடல் பருமன் இருக்கும். முக்கியமாக இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து அதிகமாகும். தொடைப்பகுதியில் வந்து தசைகள் அதிகமாகிட்டு வெயிட் போட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கழுத்து பகுதியில் நிறைய பெண்களுக்கு வீக்கமாக தெரியும். பார்க்கும்போது தைராய்டில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்ற மாதிரி கழுத்து வந்து வீங்கிக்கிட்டே போகிறது. கீழ்த்தாடை டபுள் சின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்த்தாடை பகுதியும் அதிகமாக வெயிட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே வர்றதோட பீரியட்ஸ் நமக்கு வரல அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். அப்போது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவல் ஹார்மோன்ஸ் வந்து மாறுபாடு ஏற்படும்பொழுது அடுத்தது என்ன நடக்கும்னா உடலில் மேல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்குமே ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சமாக நமக்கு எல்லா பெண்கள் உடல்லையுமே இருக்கும். பட் அதோட லெவல் அதிகமாகும்போது ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஸ்கின் எல்லாம் ரஃப்பாக ஆரம்பிக்கிறது. முகத்தில் வந்து ஹிட்டுசிசம் அப்படின்ற கண்டிஷன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பியூட்டி பார்லரில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. எதனாலன்னு பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் தான். ஃபேஸில் வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்குங்க. எனக்கு வந்து அப்பர் லிம்ஸில் வந்து முடிகள் இருக்குது. கண்ணப்பகுதியில் தாடைகள் எல்லாமே முடி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மாதத்திற்கு 1-2 முறை நான் வந்து ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் ஏற்படுதுன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிசிஓடி ப்ராப்ளத்தினால தான் முகத்தில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் எல்லாமே வருது. இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடக்கும்னா தலையில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே ஹேர்லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வேரோட தலையில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே வெளியில் வர்றது. இது எல்லாமே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடியது. இதனோட என்ன ஆகும்னா தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸும் ஏற்பட ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் குறைய
தைராய்டு ஹார்மோனும் அதோட பணிகளை வந்து நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ தைராய்டு ஹார்மோனும் நமக்கு டிஃபிஷியன்சி ஏற்படும்போது பெண்ணுக்கு அடுத்த ஒரு சோதனையாக என்ன நடக்கும்னா தாய்மை அடையிறதுல பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். ஸோ பீரியட்ஸே ரெகுலராக இல்லாத போது எப்படி நமக்கு வந்து அடுத்தது சைல்ட் பர்த்துக்கு ரெடியாக முடியும்? இது ஒரு பெரிய கொஷின் மார்க்கு அவங்க லைஃப்பில் வந்து நிற்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய பிசிஓடி எப்படி நமக்கு சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஸோ 1 அல்லது 2 மாதங்கள் நமக்கு பீரியட்ஸ் வரலனாவே இம்மிடியேட்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து நாடி பரிசோதனையிலே நல்லாவே தெரியும் நம்ம சொல்லலாம். சிலருக்கு இந்த பிசிஓடி இருக்குன்னா நாடி பரிசோதனை பார்க்கும்போது யுட்ரஸ்லேயும் ப்ராப்ளம் இருக்கிறது ரொம்ப கிளியராக தெரியும். இல்லைனா நீங்கள் சிம்பிளாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட தெரியும். ஸோ அதில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இல்லை பைலேட்ரல் இல்லை ரைட் ஆர் லெஃப்ட் அப்படின்றது கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் சிலருக்கு பல்கி யூட்ரஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பல்கி யூட்ரஸ் அப்படின்னா யூட்ரஸ் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரியோ எண்டோமெட்ரியம் கொஞ்சம் திக்கனிங் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா பீரியட்ஸ் வராததுனால. இதற்கு சிம்பிளாக நம்ம என்னென்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம்? ஏன்னா என்னோடய பதிவுகளில் நான் கொடுத்துருக்க குறிப்புகள் அந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நேரில் வந்து சொல்லும் போது மேம் இந்த அளவுக்கு இருந்தது தைராய்டு ஹார்மோன் இப்போ பாதியாக எனக்கு ரெடியூஸ் ஆகிருக்குன்னா உங்கள் வீடியோஸில் நீங்கள் சொன்ன ஹோம் ரெமடிஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணதால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிசிஓடி இருந்ததுன்னா இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் சரி, எந்த வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற இந்த சிம்பிள் ஹோம் ரெமடிஸை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம், எக்ஸஸாக உடல் பருமன் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து முக்கியமாக வாரத்திற்கு 2-3 நாளாவது நம்ம பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், நீர் ஆகாரம் இதை வந்து குடிக்கணும். நீர் ஆகாரம் குடிக்கிறதோட பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், தேவையில்லாத கட்டிகள், கழிவுகள் இது எல்லாமே வெளியேறும். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய கர்ப்பவாணி எண்ணெய் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுக்குறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெடிசன் சொல்லலாம். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத பெண்களுக்கும் சரி, பிசிஓடி இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, அதிகமான ப்ளீடிங் இருக்குது, இந்த மாதிரி சமயங்களில் இந்த எண்ணெயை நீராகாரத்தோடு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் நம்ம மோர் எடுத்து மோரில் வந்து ஒரு 5 ml காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த கர்ப்பவாணி எண்ணெயை குடிக்கணும். ஸோ பேர்லேயே இருக்கிற மாதிரி பெண்களுக்கான நிறைய ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். இதில் பேசிக்காக இருக்கக்கூடிய மூலிகைகளோடு சேர்த்து வலம்புரிக்காய் சேரும், அதே மாதிரி கொடிவேலி சேருது, நாயுருவி சேருது. இந்த 3 மூலிகையுமே கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸின்ஸ், அழுக்குகள் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து வெளியேற்றும். சிலருக்கு வந்து பார்த்தோம்னா கன்சீவ் ஆவாங்க, பட் இம்ப்ளான்டேஷன் வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ உடனே எனக்கு வந்து அபார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக ஒரு அபார்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த கர்ப்பப்பையை வலிமை பெறுவதற்கும் இந்த கர்ப்பவாணி எண்ணெய் பயன்படுது. இதை வந்து ரெகுலராக நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதனோட வீட்டில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்னா மாதுளை தோல் கஷாயம் குடிக்கணும். மாதுளை நம்ம சாப்பிடக்கூடிய மாதுளை பழம் தான், தினமும் ஒரு மாதுளை பழம் சாப்பிடணும். அந்த தோலை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு அதனோட ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸாக வந்ததுக்கப்புறம் அதை காலையில் குடிக்கணும். இது வந்து காலையில் உணவு குப்பின்னு கூட குடிச்சிட்டு வரலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து இந்த கஷாயத்தை குடிக்கணும். ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு பிசிஓடி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம்ம உணவு முறைகளில் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கணும். நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிட்டு புளிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய இருந்துச்சுன்னா அதையும் நம்ம குறைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளோட வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸும் நம்ம பார்த்துட்டு வரணும். ரொம்ப ஜிம்முக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு இல்லை, சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ், யோக பயிற்சிகள் செஞ்சாவே ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை தாண்டி உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்து இதனால் ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாயிருக்கீங்க, அது தொடர்பாக ஏதாவது மருத்துவ ஆலோசனை வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.